உங்களுக்காக காத்திருக்கக்கூடிய சொல் பிரபஞ்சத்திலிருந்து வரும். அது யாருடைய உதடுகளிலாவது வரும். வந்து விழுகின்ற பொழுது கவனம் சிதறும். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் கவனமாக இருங்கள். யாருன்னு தெரியல, ரஜினிகாந்த் சார் தான் ரொம்ப அழகா ஒரு சின்ன ஒரு காணொளியில வெட்டி அதை போட்டிருந்தாங்க. இன்ஸ்டால பார்த்தேன். கோபம் ஒரு நிமிடம் தான் இருக்கும், ஆனால் அந்த கோபத்தில் உச்சரித்த வார்த்தைகள் வாழ்க்கை முழுவதும் அழிக்க முடியாமல் நிலைத்து நிற்கும்னு பேசியிருந்தார். எங்க அப்பா சொல்வார், தாரிக் ने माजी के वो दौर भी देखे हैं, लम्हों ने खता की थी, सदियों ने सजा पाई. என்ன அர்த்தம் தெரியுமா? காலம் தன்னுடைய வரலாற்றில் ஒரு ரகசியத்தை பொத்தி வைத்திருக்கிறது. காலம் அது சொல்லும் ரகசியம் என்ன தெரியுமா? வினாடிகள் தான் தவறிழைக்கின்றன, தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது. ஒருத்தர் சொன்னார், தன்னுடைய 25வது கல்யாண நாள் அன்னைக்கு சொன்னார் ஒரு மனைவி கிட்ட, உங்க அப்பா உன்னை நான் லவ் பண்ணும் பொழுது சொன்னார், என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணாத, காதலிக்காத, காதலிச்சா உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன், 10 வருஷம் உள்ள போயிருவ, வாழ்க்கை உனக்கு கைதி ஆயிருவ அப்படின்னு சொன்னார். நான் அப்போவே அவர் பேச்சை கேட்டிருந்தேன்னா 10 வருஷத்தோட முடிஞ்சு போயிருக்கோம். இப்ப 25 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்கிறேன். அவர் வாழ்க்கையில் வினாடிகள் தான் தவறிழைக்கின்றன, தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது. போலீஸ்காரர்களுக்கு தெரியாமல் இது வேறு யாருக்கு தெரிந்து விட போகிறது? அப்படித்தானே சார்? வாழ்க்கையை கவனப்படுத்திக் கொள்கிறோமா? நான் ஒரு பெற்றோர்களுக்கு ஒரு 2-3 விஷயங்களை சொல்கிறேன். தொடர்ந்து நான் ஒரு 3 மாதமாக மொத்தமாக இருக்கக்கூடிய பெற்றோர்களிடத்தில் இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஒரு பெற்றோராக அதை அவதானித்து நான் சொல்கிறேன். எனக்கும் மகன் இருக்கிறான். ஒரு மகனுக்கு, ஒரு மகளுக்கு, உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் தரக்கூடிய ஆக பெரிய 3 பரிசுகளை இன்றைக்கு பர்வீன் சுல்தானா இந்த மண்ணிலே விதைத்து போகிறேன். முடிந்தால் தாருங்கள். நான் சொல்லுவதில் யாருக்கேனும் மன வருத்தம் ஏற்பட்டால் பொறுத்துக் கொள்ளுங்கள், மன்னித்து விடுங்கள் என்னை. ஆனால் அந்த 3 பரிசுகளை முடிந்த வரை 100 விழுக்காடு முயற்சி செய்து அந்த குழந்தைகளுக்கு தாங்க. இதோ இங்க சின்ன மின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்குதுங்களா இந்த பிள்ளைங்க. இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன தந்துட முடியும்னு நினைக்கிறீங்க? முதல் பரிசு அது இங்க வாங்க போகுது. அந்த பரிசா? அந்த குழந்தைக்கு நாம் தருகின்ற முதல் பரிசு தாயும் தந்தையும் சேர்ந்தே இருப்பது. 2 பேரும் ஒற்றுமையா இருக்கிறது. அதை விட பெரிய பரிசு பிள்ளைக்கு இல்லையா? புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கோங்க, அம்மா அப்பா சண்டை போடாதீங்க குழந்தைங்க முன்னால. இவ்வளவு பயமா இருக்கும் தெரியுமா அந்த குழந்தைகளுக்கு? அனுபவித்து சொல்கிறேன் நான். 2வது பரிசு, இயற்கை முடிவு செய்தால் அதற்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் உடல் நலத்தை பேணிக்கொண்டு உயிரோடு இருங்கள். பெற்றோர் உயிரோடு இருப்பதை விட மிகப்பெரிய பரிசு குழந்தைகளுக்கு கிடையாது. ஆரோக்கியமா இருங்க, உடம்ப பார்த்துக்கோங்க. 3வது பரிசு, கடன் இல்லாமல் இருங்கள். குழந்தைகளுடைய நிம்மதி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாங்குகின்ற கடனில் குலைந்து போகிறது. இந்த ஸ்கூல்ல, பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கிறீங்கல்ல, அந்த குழந்தைக்கு பெரிய சிரமம் என்ன தெரியுமா? நீங்க ஃபீஸ் கட்டாம இருக்கிற அந்த டைம் தான். உங்களுடைய உழைப்பில், கடன் இல்லாத வாழ்க்கையில், பொருளாதாரத்தையும் உடல் சார்ந்த உயிரியல் ஒழுக்கத்திலும் சிறப்பாக இருக்கக்கூடிய பெற்றோர்களை பெறுகின்ற குழந்தைகள் உலகத்தில் வல்லமை பெற்ற ஒரு ஆளுமையாக வருகிறார்கள் என்பதனை என்னால் சொல்லிவிட முடியும். இப்ப நிறைய மனைவிமார்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? புருஷங்கிட்ட சொல்ல முடியாததெல்லாம் அவங்க கொஞ்சம் வாழ்க்கையில தன்னை துன்புறுத்துறாங்க அப்படின்னா அவங்கள திருத்த முடியல, அவங்கள கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கு, சொல்ல முடியலன்னா என்னுடைய வீடியோ அனுப்பிச்சு விட்டுறாங்களாம். இது என்ன கொடுமைன்னு தெரியல எனக்கு. இந்த புருஷமார்கள் கிட்ட எனக்கு பல நாட்களா ஒரு குவெஸ்டின், தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க. 2 கேள்விக்கு பதில் சொல்லுங்க, இன்னைக்கு சொல்லுங்க.
20 வருஷம் ஆயிடுமா கல்யாணம் ஆகி? 15 வருஷம் 10 வருஷம் ஆயிருக்கா? 20 வருஷம் தான் இங்க முன்னால் உட்காந்து இருக்கலங்களா, 25 30 ஆயிருக்கும். மனைவி கிட்ட ரெகுலரா அவங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நான் பல பேரை கேட்டேன், என் அண்ணன் உட்பட, என் தம்பி உட்பட, எங்க அப்பா உட்பட, எங்க வீடு உட்பட, உன்னை திருத்தவே முடியல. நீ என்ன டீச்சரா? நான் என்ன கொஸ்டின் பேப்பரா, ஆன்சர் ஷீட்டா என்னை திருத்துறதுக்கு? குர்ஆன்ல அங்கிருந்து வந்தது வேதம் ஒரு வார்த்தை இருக்கு, உன் மனைவி உன் விலா எலும்பிலிருந்து உருவப்பட்டவள். விலா எலும்பு வளைவாகத்தான் இருக்கும், அதை நேராக்க முயற்சி செய்யாதே, உடைந்து போவாய். இந்த கைத்தட்டெல்லாம் புருஷமார்களுக்கு. விடுங்களேன், சந்தோஷமா இருக்கட்டுமே. சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், குழந்தை பெத்துக்கிட்டோம், வீட்டை நிர்வகிக்கிறோம். அது சில விஷயங்களை பேசி தீர்த்து கொள்ளலாம். நான் எல்லா பெண்கள் கிட்டையும் சொல்றேன், எல்லா ஆண்கள் கிட்ட, முக்கியமா பெண்கள் கிட்ட சொல்றேன், உங்களுடைய குடும்ப விஷயம், முக்கியமா புருஷனை பற்றிய எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டையும் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான எந்த உறவு கிட்டையும் சொல்லாதீங்க. அவங்க நம்ம மேல ரொம்ப அன்பா இருப்பாங்களா, சத்தியமா சொல்ற அறிவுரையில குடும்பம் பிரிஞ்சிரும். நான் சொல்றது வீட்டுல போய் சைலண்டா யோசிச்சு பாருங்க. அப்படியா சொன்னா அந்த வீட்டுல நீ இருக்க கூடாது. அந்த ஆள் வரட்டும், உன்ன மாதிரி ஒரு பொண்ணு விளக்க வச்சு தேடினாலும் கிடைக்காது, இந்த மாதிரி பொண்ணை இப்படி கஷ்டப்படுத்துறாங்க. அதே வேகத்தோட வீட்டுக்கு போவோம். நாமளே பேசி சமாளிச்சிருக்கலாம். நுட்பமான அறிவுரையாக, அறிவுரை அல்ல, நமக்கு நாமே சொல்லிக் கொள்வது தானே. கணவன் மனைவி 2 பேருக்கு நடுவிலே 3வது நபர் நுழையாமல் பார்த்து கொள்ளுங்கள். அது பெற்ற பிள்ளையாகவும் இருக்கலாம், பெற்றோராகவும் இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாகவும் இருக்கலாம். உங்கள் 2 பேரிலே இருக்கக்கூடிய அன்பை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைக்கு அதைவிட மிகச் சிறப்பான விஷயத்தை நீங்கள் தந்துவிட முடியாது. ஒருவரை ஒருவர் இட்டு நிரப்பிக் கொள்ளுங்கள். நான் 2 மரத்தை சொன்னேன். உங்க குழந்தைகளுக்கு சொல்றதுக்காக சொல்றேன். ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துக்கு பேர் சந்தன மரம். ரொம்ப நுட்பமா சொல்ல போறேன், புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க. சந்தன மரம் உயர்ந்தது, ரொம்ப உயர்ந்தது. விலை உயர்ந்தது மட்டுமல்ல, குணத்திலும் உயர்ந்தது. அதை அரைச்சி சாமிக்கு வைப்பாங்க, நெஞ்சில பூசிப்பாங்க. எல்லா மதத்தினரும் சந்தனத்தை பயன்படுத்துகிறார். சந்தன கூடுனே நடத்துவாங்க இஸ்லாமியர். கிறிஸ்தவர்கள் சந்தனத்தை பூசிக்கொள்வார். இந்து மதத்தை பின்பற்றுகின்றவர்கள் இறைவன் காலடியில் வைப்பார்கள். கல்யாணம்னாலும் வரவேற்புனாலும் எதுனாலும் சந்தனம் தான். சந்தனம் உயர்ந்தது. கபீர் என்கின்ற மாபெரும் கவிஞன் தோஹா என்கின்ற 2 வரிகளில் இதை சொன்னான். 2 வரிகளில். முடிந்தால் உங்கள் குழந்தைகள் அந்த மரத்தை போல் வளர்கிறார்களா என்று 10 வயதிலிருந்து 20 வயதிற்குள் தாய்மார்களும் தந்தைமார்களும் பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த மரம் மாதிரி வளர்றாங்களான்னு. என்ன தெரியுமா, எது உயர்ந்ததாக இருந்தாலும், காவல்துறை அதிகாரி மேடையில் இருக்கிறார், கல்வி அதிபர்கள் மேடையில் இருக்கிறார்கள், தலைவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் சொல்லுவது புரியும். எது உயர்ந்ததாக இருந்தாலும் உயர்ந்தது அதன் பக்கத்தில் வசீகரிக்கப்படாது. முதலில் தீமைகள் தான் உயர்ந்த விஷயத்தை கூர்ந்து பார்க்கும். தீமைகள் தான் வசீகரிக்கப்படும், நன்மைகள் உடனே வசீகரிக்கப்படும். ஒரு பொண்ணு அழகா இருக்கா, வசீகரிக்கப்படும் தீமையால். ஒரு இடத்துல வைரம் இருக்கா, வசீகரிக்கப்படும். ஒரு இடத்துல விலை உயர்ந்த பொருள் என்று ஒன்று உண்டா, தீயவர்களால் அது வசீகரிக்கப்படும். சந்தன மரம் மாதிரி இருக்கணும். ஏன் தெரியுமா, சந்தன மரம் யாரால் வசீகரிக்கப்படும் என்றால் பாம்புகளால் வசீகரிக்கப்படும். தோஹா சொல்கிறது, கபீர் சொல்கிறான், சந்தன மரத்தை பார்த்து அதன் வாசனையில் வசீகரிக்கப்பட்டு விஷப்பாம்புகள் சந்தன மரத்தை நோக்கி வரும்.
அப்படி சந்தன மரத்தை நோக்கி வருகின்ற விஷப்பாம்புகள் சந்தன மரத்தை சுற்றி கொள்ளும். அப்படி சுற்றி கொண்டாலும் ஏன் சந்தன மரம் உயர்ந்தது என்றால், தன்னை சுற்றி கொண்டிருக்கும் விஷப்பாம்புகளின் விஷத்தினால் அந்த சந்தன மரம் பாதிப்படைவதில்லை. வரும் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, உங்களுக்கல்ல, உங்கள் கணவன்மார்களுக்கல்ல, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் போதை ஏறி வருவார்கள். ஆனால் அவர்களினுடைய தீமைகளால் நீங்கள் பாதிப்படையவில்லை என்றால், நீங்கள் அதற்கு உட்படவில்லை என்றால், நீங்கள் சந்தன மரமாக இருக்கிறீர்கள் என்று பொருள். உங்கள் குழந்தைகளை அப்படி வளர்த்து பாருங்களேன். 1000 பேருக்கிட்டமே தப்பு செஞ்சுக்கிட்டு உங்க பிள்ளை அதுல தப்பு செய்யாதவனா வளர்த்து பாருங்களேன், பார்ப்போம்.